ஜூலியா ஒரு புருஷனோட இருந்தா அவளுக்கு அபாஷன் ஆகாது. அவ 4 புருஷனோட இருந்தா அபாஷன் தான் ஆகும். பெரம்பூர்ல நின்று வாடா பார்க்கலான்னு சொன்னல, அப்ப அதுக்கான பலனை இன்னைக்கு நீ அனுபவிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். அவளே என் கையில மாட்டினா வச்சுக்காங்க, செருப்பாளி அவளை எல்லாம். ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு தளபதி தான் பண்ணிட்டாரு. தளபதி ஜூலியாவளை கைது செய்யணும். கிட்னி திருடியே கைது செய்யணும். எவ்வளோ மோசமாக பேசுகிறா. அவள் காசு வாங்கினா அவளோட போகணும். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறா. அவள் அபாஷன் பண்ணதுக்கு அவள் துமுறு. அவள் 3 புருஷன் கட்டுறா, 4 புருஷன் கட்டினா அதனால் அபாஷன் ஆகுது அவளுக்கு. அவள் ஒரு புருஷனோட இருந்தால் அவளுக்கு அபாஷன் ஆகாது. அவள் 4 புருஷனோட இருந்தால் அபாஷன் தான் ஆகும். அதுக்கு எதுக்கு தளபதி ஆளுன்னு சொல்கிறா. நேர்மையாக பேசணும். அவள் பொண்ணா நடந்துக்கணும். அவள் பொண்ணா என்னன்றது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. வேணா ஒரு ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு வெளியிடலாம். அவ்வளோதான். அவ யாரு உரிமையில பேச? தளபதி 3 முடிச்சு போட்டார் அவருக்கு வாடா போடான்னு பேசுறதுக்கு. அவ யாரு தளபதியை பத்தி பேச? தளபதியின் வாயில வார்த்தை எடுக்கிறதுக்கே அவளுக்கு உரிமை கிடையாது. அவ என்ன அவ பேச? அவ இந்த இடத்துல வந்தா நாங்க மிதிப்போம் தூக்கி போட்டு. அவளை நேர்ல வந்தா பண்ணுவோம் நாங்க. அவ எதுக்கு எங்க தளபதியை பேசுறா? அதனால நாங்கள் பண்ணுவோம். டிஎம் கிட்ட காசு வாங்கிக்கோ, அவங்களோட இருந்துக்கோ. அவங்க இப்போ அந்த ஆட்சிக்கு நாங்கள் போகலை. இன்னுமே எங்கள் தாவேக்கா உயரணும். அவ்வளோதான். டிவிக்கே வளரும். எப்படி இந்த இதுக்கு முன்னே 5 வருஷம் ஆண்டவங்கள்ட்ட பெண்கள் பாதுகாப்பு இருந்தது. இப்போ தானே வந்திருக்காங்க. இனிமே தானே பார்ப்பாங்க. இனிமே எல்லாம் நல்லா இருக்கும். தெரியல, ஆட்சி கழிச்சு 6 மாசமும் சரியா நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. சொன்ன வார்த்தையை அவங்க நிறைவேற்றணும். 6 மாசம் வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்காம இருந்தா தான் அவரே இப்பதான் வந்திருக்காரு ஆட்சிக்கு. திருப்பி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாரு. நீங்க டைம் கொடுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு தளபதி தான் பண்ணிட்டாரு, தளபதி அவர் தான் போய் எல்லாத்தையும் சொல்றாரா பண்ணுங்கன்னு. நீங்க எல்லாத்தையும் ஏத்தி விட்டு நீங்க போய் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது. டைம் கொடுத்தப்ப ஆனால் சொன்னாங்கல்ல, நாங்கள் 6 மாதம் பொறுத்திருப்போம், அதுக்கப்புறம் தான் எது செய்யலைனாலும் கேட்போம். அதுக்குள்ளே அவங்களே சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் டைம் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அவர்கிட்ட. ஜூலின்ற மேடம் எனக்கு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால சும்மா இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு மீட்டிங் கொடுக்குறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்க சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நான் என்னுடைய அபார்ஷனுக்கு தளபதி தான் காரணம். நான் என்ன கேட்குறேன் ஜூலிக்கிட்ட, கன்சீவாக இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? வீட்டுக்குள்ளே அடங்கி உக்காந்துருக்கணும். பெரம்பூரில் நின்று வாடா பார்க்கலான்னு சொன்னல, அப்போ அதுக்கான பலனை இன்னைக்கு நீ அனுபவிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு எந்த விதத்தில் தளபதி காரணம்னு அந்த மென்டல் சொல்லுதுன்னு தெரியல. ஸோ கன்சீவாக இருக்கிற பொண்ணு எப்படி இருந்திருக்கணுமோ நீ அப்படி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஆடுனா இப்படி தான் ஆகும். அதுக்கு எங்கள் தளபதிலாம் பொறுப்பு கிடையாது. நீ சொல்கிறேன்றதுக்காகலாம் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அது நமக்கு தெரியாது ப்ரோ. ஆக்சுவல் என்னன்னு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு நம்ம போய் பார்க்கல. ஸோ மேபி அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மேபி லீகலாக அது எடுக்கும்போது நமக்கு என்னன்னு தெரிய வரும். இது யாரும் போய் பார்க்கல. நம்ம அவங்க அதை பண்ணாங்களா பண்ணலையா, அது அவங்க ஒன்று சொல்கிறாங்க. நான் சீரியலில் நடித்தது அப்படி இப்படின்னு, வாட் எவர் இட் இஸ், அது அவங்களோட பர்சனல், என்னவா வேணாலும் இருக்கட்டும். அது அதாவது இந்த டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் ட்ரோல் பண்ணுறோமா இல்லை நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்காக நீங்களே சொல்லிக்கிறீங்களான்னு உங்களுக்கு தான் ஜூலி மேடம் தெரியும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஹஸ்பண்டுன்னு பார்க்குறதுக்காகலாம் நாங்கள் இங்கே வரல. நாங்கள் அண்ணனை உட்கார வச்சது மக்களுக்கு சேவை செய்ய. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், இந்த கமிஷனர் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்றதை விட்டுட்டு ஒழுங்காக நல்ல பொண்ணாக அடக்கமாக வீட்டில் உட்காந்து சமைச்சு போட்டு புருஷனை பார்க்குற வேலையை பாரு. தமிழ்நாட்டை நாங்களும் எங்கள் தளபதியும் பார்த்துக்குவோம். சரியா? ரைட்டு. ஓகே மாஸ்டர். ஆமாம். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல ப்ரோ. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ஆல்ரெடி நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வாயாலே அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். நாங்கள் கொத்தடிமையாக தான் இருப்போம் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு லெவலில் பேசக்கூடிய மேட்ரே கிடையாது. ஸோ இப்போ என் கட்சி இருக்குன்னா அதை நான் அப்படியே ட்ராப் பண்ணணும்னு விட்டுற மாட்டேன். ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்படி அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதுக்கு? நாங்கள் ரீல்ஸ் போட்டு வந்தாலும் என்ன போட்டு வந்தாலும் மெஜாரிட்டியில் வந்திருக்கோம். நாங்களாம் டோர் பை டோராக ஓட்டு கலெக்ட் பண்ண போகும்போது என்கிட்டலாம் கேட்டாங்க, டெபாசிட் ஆச்சும் முதல்ல வாங்குவீங்களா அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அது எப்படி ஆச்சு?
பாதி ஓட்டாச்சு வாங்குவீங்களா அப்படி இப்படின்னு இப்போ கடைசியில் மெஜாரிட்டியில் நாங்கள் எங்கள் தளபதியை சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். மக்களுக்காக வரணும், மக்களுக்காக நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனுஷன் வந்து வந்தார், ஜெயிச்சார். இன்னமும் காலங்காலமாக நம்ம சிஎம் சார் மட்டும்தான் அதை ஜெயிப்பாங்க, வேறு யாருக்கும் சான்ஸே கிடையாது. ஏன்னா நின்னாலும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. சிஎம் சார் அளவுக்கு, நம்ம விஜய் சார் அளவுக்கு வந்து மக்கள் மேலே பாசம், அன்பு அப்படின்றது வந்து யாருக்குமே முழு மூச்சாக செய்யணுன்றது வந்து யாருக்கும் ஐடியா இல்லைங்க சார். ஆட்சிக்கு வர்றாங்க, மித்தபடி வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க தேவைக்கு என்ன செய்யணுமோ அந்த நேரத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு முழு மூச்சாக இறங்கி நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் காலங்காலமாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம், நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அப்படி இல்லை சார், இது வந்து அரசியல்ன்றது கிடையாது சார். சிஎம் சார் வந்தது தளபதியால தான் அரசியல் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. மக்களுக்கு உண்மைதானுங்க. தளபதியால் தான் இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க 3 வயசு குழந்தைக்கு தெரியும் இன்றைக்கி அரசியல்னா என்ன, டிவிக்கு என்ன, டிஎம்கே என்ன, டிவிக்கு சின்ன என்ன, டிவிக்கு கொடி கலர் என்ன இல்லைன்னு தெரியும். தளபதியால் எல்லாருக்கும் பாலிடிக்ஸ் தெரிஞ்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பாலிடிக்ஸ் தெரியாமல் யாரும் இங்கே ஓட்டு போடல. யாரும் ஓட்டு போடல, யாரும் இங்கே வந்து பணம் வாங்கிட்டு நம்ம இவ்வளோ தான் செய்யணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றது கிடையாது. அன்புக்காக ஓட்டு போட்டோம், நம்ம தளபதிக்காக ஓட்டு போட்டோம். அதே மாதிரி அவர் வந்து நல்லது செய்கிறாரு. எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது, சரிங்களா? வந்து இத்தனை நாளாக வந்து செஞ்சது கிடையாது. இத்தனை நாளில் வந்து ஒவ்வொரு பெண்களுக்காக இருக்கட்டும், நம்ம பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், லேடிஸ்க்காக பாதுகாப்பு, எல்லாத்துக்குமே நம்ம சிஎம் சார் செய்கிறாரு, இன்னமும் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தப்பு சார். எங்கள் சாரை விட, எங்கள் தளபதியை விட யார் சார் சட்டம் ஒழுங்கு இன்ன வரைக்கும் கரெக்டாக செஞ்சுருக்காங்க? ஒரு ஆளை சொல்லுங்கள். நம்ம எம்ஜிஆர் சார் அந்த காலத்தில் இருந்தார், ஆனால் அவரை விட இப்போ வந்து 100 மடங்கு எங்கள் சிஎம் சார் வந்து செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆட்சிக்கு வந்து இப்போ என்ன சார், ஜஸ்ட் 1 மாதம் கூட ஆகலை சார். இன்னும் இந்த மாதிரி எந்த அரசியல்வாதி செஞ்சாங்க? நாங்களும் கலைஞர் கட்சியில் இருந்தவங்க தான், சரிங்களா? ஆனால் எங்கள் வீட்டுக்காக இருந்தார், நாங்கள் இல்லை, கலைஞருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் வந்து அப்போதைக்கு இருந்த ஆட்சியை விட இப்போ நம்ம சிஎம் சார் வந்து, நம்ம தளபதி வந்து நிற்கிறார் எலெக்ஷனில், நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு. ஆனால் இந்த ஜூலி நாயெல்லாம் எங்கள் தளபதியை பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது சார். அவளாம் என் கையில் மாட்டினா வச்சுக்காங்களே, செருப்பாளி அடிப்பேன் அவளெல்லாம், சரிங்களா? பச்சை பிள்ளை அவ்வளோ. எங்கள் தளபதியை விஜய் சாரை பேசுறதுக்கு அவளுக்கு என்ன அணுகதை இருக்குது, யோகிதை இருக்குன்றது எனக்கு தெரியல. இல்லை, எது தப்பு நடந்தாலுமே விஜய் சார் தான், விஜய் சார் தான். நான் அந்த மனுஷன் என்ன பண்ணார் சார்? எதுவுமே செய்யலைல்ல, மக்களுக்காக நல்லதானே செய்யணும்னு நினச்சாரு. அவரை ஏன் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல, ஓகேவா? அதனால அது ஏன் சார் தளபதியா சார் போய் தள்ளி விட்டாரு சொல்லுங்க? இப்போ எல்லாருமே தாய்மார்கள் தான், நம்மளுக்கும் குழந்தைங்க இருக்குது, நம்மளும் குழந்தைங்க எல்லாம் பெற்றவங்க தான். அப்படிங்கும்போது நம்ம அந்த தாயோட வேதனை என்னன்றது தெரியும். ஆனால் தப்பு செஞ்சு அவங்களுக்கு தற்செயலாக நடந்ததுக்கு தளபதி சார் என்ன பண்ணார், விஜய் சார் என்ன பண்ணார்? போய் தள்ளி விட்டாரா? இல்லை கொலை நடந்ததுக்கெல்லாம் நான் தான் அப்போ பொறுப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சார் எதுவும் சொன்னாரா? சொல்லுங்கள். எதுவுமே இல்லைல்ல. அவர் பாட்டுக்கு தானே சிவசிவான் இருக்காரு. மக்களுக்காக வந்து நல்லது செய்யணும்னு நினச்ச மனுஷனை பாடாப்படுத்துகிறாங்க. ஆனால் மக்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் சார். இல்லை சார், அது அவங்களுக்காக தோணணும் சார். அவங்களும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து அவதூறாக பேசுகிறோமே, அது தப்புன்றதை அவங்க உணரணும். உணராத ஜென்மம் அது வாடா போடான்னு பேசுறது. இங்கே வந்து பேசுனாங்கன்னா லேடிஸ்லாம் சேர்ந்தாங்கன்னா செருப்பு அடிப்பாங்க. அதை நான் அடிப்பேன் சார் கண்டிப்பாக. ஆமாம், அடிக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் சாரை வந்து, நம்ம சிஎம் சாரை வந்து வாடா போடான்னு பேசுறதுக்கு செருப்பாலேயே நான் அடிப்பேன். நான் பார்த்தேன்னா, சரிங்களா? அவளா பொம்பளையே கிடையாது, அவளை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. அது இல்லை, ஜூலியை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. நாங்கள் பேசுகிறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, ஓகேவா? நம்ம தளபதியை பற்றி கேளுங்க, நாட்டு மக்களுக்காக கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆட்சி மேலும் மேலும் எங்கள் தளபதிக்காக சூப்பராக செய்வாங்க.